محمد وعلى آل محمد وبارك وسلم عليه تسليما كثيرا كثيرا. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في القرآن الكريم: بسم الله الرحمن الرحيم. محمد رسول الله والذين معه أشداء على الكفار رحماء بينهم تراهم ركعا سجدا يبتغون فضلا من الله ورضوانا سيماهم في وجوههم من أثر السجود ذلك مثلهم في التوراة ومثلهم في الإنجيل. صدق الله العلي العظيم. ஆரம்பமாக இவ்வுலகை படைத்து பரிபாலிக்க கூடிய ஏகவல்ல நாயன் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலாவை போற்றி புகழ்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். இனிய மார்க்கமாம் இஸ்லாத்தை இவ்வுலகில் அறிமுகம் செய்த எங்கள் உயிரிலும் மேலான தலைவர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அன்னாரின் அடிச்சுவட்டுகளை அணுவும் பிசகாத பின்பற்றிய அன்னாரின் உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபூ தாபிஈன்கள், கியாமம் வரை வாழக்கூடிய அனைத்து முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. அல்லாஹுடைய மாளிகையிலே ஒன்று கூடியிருக்கும் அல்லாஹுவின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, எல்லா சந்தர்ப்பங்களிலும் எல்லா நிலைமைகளிலும் என்னை படைத்தவன் பரிபாலிப்பவன் ஒரு தினம் மரணிக்க செய்யக்கூடிய அந்த அல்லாஹுவை பயந்து வாழுமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறேன். அல்லாஹ் நம் அனைவரையும் உண்மையான முத்தகீன்கள் கூட்டத்தில் சேர்த்தருள்வானாக. அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த உலகத்துக்கு மேல் வாழ்ந்த ஒரு உன்னதமான மனித புனிதர்கள் என்றால் அவர்கள்தான் நபியுடைய சஹாபாக்கள். அந்த மேலான ரசூலுல்லாஹுடைய சஹாபாக்கள். அன்பானவர்களை, அல்லாஹ் சொல்லுகிறான், உலகத்தில் அவர்களை போல ஒரு சிறந்த மனிதர்களை உலகத்துடைய வரலாறு காணவும் இல்லை, மறுமை நாள் வரைக்கும் அந்த சஹாபாக்களை போன்ற மனித புனிதர்களை இந்த உலகம் காண போவதும் இல்லை. அன்பானவர்களே, அப்படிப்பட்ட நல்லோர்கள் தான் அந்த அருமை சஹாபாக்கள். அல்லாஹ் சொல்லுகிறான், முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் வல்லதீன மஅஹு அஷித்தாஉ அலல் குஃபார் ருஹமாஉ பைனஹும் தராஹும் ருக்கஆ சுஜ்ஜதன் யப்தகூன ஃபضலன் மினல்லாஹி ورضوانا سيماهم في وجوههم من أثر السجود ذلك مثلهم في التوراة ومثلهم في الإنجيل. அல்லாஹ் சொல்லுகிறான், இந்த உலகத்தில் மேலான ரசூலுல்லாஹுடைய அந்த சுஹ்பத்தோட வாழ்ந்தவர்கள் தான் அந்த சஹாபாக்கள். அல்லாஹ் சொல்லுகிறான், அந்த சஹாபாக்களுடைய கல்பில் இருந்த ஒரு உயர்ந்த பண்பு என்ன தெரியுமா? யப்தகூன ஃபضலன் மினல்லாஹ் யப்தகூன ஃபضலன் மினல்லாஹி வரிضவானா
அவர்களுடைய கல்விலே இருந்தது, எதை செய்தாலும் இந்த அல்லாஹ்ட பொருத்தம் எனக்கு கிடைக்கணும், எல்லா விஷயத்திலையும் இந்த அல்லாஹ்ட பொருத்தம் எனக்கு கிடைக்கணும். இதுதான் அந்த சஹாபாக்களுடைய கல்வில நிறைந்திருந்தது. அல்லாஹ் இன்னொரு இடத்துல சொல்லுகிறான், அந்த சஹாபாக்கள் முழு உலகத்துக்கும் சொன்னார்கள், நாங்க இந்த எல்லா வேலையும் செஞ்சது எதற்கு தெரியுமா? உலகத்துல நாங்க எல்லா கஷ்டத்தையும் சகித்தது எங்களுக்கு பேர் புகழுக்காக இல்ல, பின்னால் ஒரு கூட்டம் வந்து எங்களை புகழோனும் என்பதற்காக அல்ல. இன்னமா நுத்இமுகும் லிவஜ்ஹில்லாஹ் லா நுரீது மின்கும் ஜஸாஅன் வலா ஷுகூரா. அல்லாஹ் சொல்லுகிறான், அந்த சஹாபாக்கள் இந்த உலகத்தை பார்த்து சொன்னார்கள், நாங்க இவ்வளோ அமல் செஞ்சோம், எதற்கு தெரியுமா? இவ்வளோ பெரிய அமல்கள் எல்லாம் செய்தோம், எதற்கு தெரியுமா? இன்னமா நுத்இமுகும் லிவஜ்ஹில்லாஹ் லா நுரீது மின்கும் ஜஸாஅன் வலா ஷுகூரா. எங்களுக்கு எங்க அல்லாஹ்வுடைய பொருத்தம் கிடைக்கணும், உங்களோட ஜஸாக்கல்லா என்ற வார்த்தை கூட எங்களுக்கு தேவையில்ல. சொல்கிறார்கள், நாங்க பெரிய ஒரு உணவளிச்சோம், ஆனாலும் உங்களோட ஜஸாக்கல்லா என்ற வார்த்தை கூட எங்களுக்கு தேவையில்ல, எங்களுக்கு எங்களோட ரப்புடைய பொருத்தம் தான் வேணும். இதுதான் சஹாபாக்கள் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை. அன்பானவர்கள், அல்லாஹ் சொல்றான், நீங்க மறுமையுடைய நாளையில அந்த சஹாபாக்கள் எப்படி தெரியுமா பாப்பீங்க? கோடிக்கணக்கான மக்கள், நாளை மஹ்ஷருடைய மைதானம், கோடிக்கணக்கான மக்கள், அதில் அந்த சஹாபாக்கள், அல்லாஹ் சொல்லுகிறான், நபியுடைய சஹாபாக்கள் எங்கே என்று நீங்க மஹ்ஷர் மைதானத்துல தேடுவீங்க. அல்லாஹ் சொல்லுகிறான், سيماهم في وجوههم من أثر السجود ذلك مثلهم في التوراة ومثلهم في الإنجيل. நாளை மறுமையுடைய நாளையில், நாளை மஹ்ஷருடைய மைதானத்தில் சஹாபாக்களுடைய முகங்கள் எல்லாம் மினுங்கிக் கொண்டிருக்கும். சஹாபாக்களுடைய முகங்கள் எல்லாம் மின்னிங்கிக் கொண்டிருக்கும். அப்ப நீங்க விளங்குவீங்க, இவங்க தான் அந்த நபியுடைய சஹாபாக்கள் என்று. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். அன்பானவர்கள், அல்லாஹ் நம் அனைவருக்கும் அந்த சஹாபாக்களை நாளை மறுமையுடைய நாளையில் காணக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் தந்தருள்வானாக. அன்பார்ந்த சகோதரர்களே, இன்றைய ஹுதுபாவிலே 2 சஹாபாக்களுடைய ஜனாசாவை பற்றி சொல்லுகிறேன். 2 சஹாபாக்களுடைய ஜனாசா. அன்பானவர்களே, உலகத்திலே சாதனை படைத்த 2 ஜனாசாக்கள். முதலாவது ஆசிம் பின் சாபித் ரலியல்லாஹு அன்ஹு. உஹதுடைய யுத்தத்திலே ஆசிம் பின் சாபித் ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிறார்கள். அந்த நேரத்தில் 2 பெண்கள் வருகிறார்கள். ஹிந்த் பின் உத்பா, சுலாஃபா பின்த் சஅத் என்ற 2 பெண்மணிகள் வருகிறார்கள். வந்து கேட்கிறார்கள், இன்றைய இந்த உஹது போரிலே எங்களுடைய குழந்தைகளை கொலை செய்தவர் யார்? எங்களுடைய குழந்தைகளை கொலை செய்தவர் யார்? அங்கு சொல்லப்படுகிறது, ஆசிம் பின் சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களால் தான் இந்த காபிர்களுடைய இந்த குழந்தைகள் கொலை செய்யப்பட்டார்கள். உடனே சுலாஃபா பின்த் சஅத் என்ற அந்த பெண்மணி சொல்கிறாள், யார் இந்த ஆசிம் பின் சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தலையை எடுத்து கொண்டு வருவாரோ, யார் ஆசிம் பின் சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தலையை என்னிடம் கொண்டு வருவாரோ அவருக்கு நான் 100 ஒட்டகங்கள் தருவேன். நான் அந்த தலையை எடுத்து அதில் சாராயம் அருந்த போகிறேன். எனவே யார் இந்த ஆசிம் பின் சாபித் என்ற அந்த சஹாபியுடைய அந்த தலையை கொண்டு வருகிறாரோ அவருக்கு 100 ஒட்டகங்கள் கொடுக்கப்படும். இந்த செய்தி மக்காவுடைய காபிர்களுக்கு மத்தியில் அப்படியே பரவி கொண்டு போகுது. ஒவ்வொரு கோத்திரமும் நினைக்கிறார்கள், காபிர்களுடைய கோத்திரங்கள், நாங்கள் அந்த 100 ஒட்டகத்தை எடுக்க வேண்டும், எங்களுக்கு அந்த 100 ஒட்டகம் கிடைக்கணும் என்று போட்டி போடுகிறார்கள். இந்த சந்தர்ப்பத்தில் ஒரு கோத்திரம்
என்ன செய்கிறார்கள் என்றால், அந்த 100 ஒட்டகங்களை எடுப்பதற்காக ஒரு தந்திரோபாயத்தை கையாளுகிறார்கள். அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார்கள். நாங்க இஸ்லாத்துக்கு வந்துட்டோம், எனவே எங்களுக்கு இஸ்லாத்தை படிச்சு தருவதற்காக வேண்டி சில சஹாபாக்களை எங்களுக்கு அனுப்பணும் என்று ஒரு கடிதத்தை எழுதுகிறார்கள். அதில் சொல்கிறார்கள், எங்களுக்கு உங்களோட சஹாபி ஆசிம் பின் சாபித்துடைய பயான் நல்ல விருப்பம், அவருடைய பயான் நல்ல இன்ட்ரெஸ்ட், எனவே எங்களுக்கு ஆசிம் பின் சாபித்த கட்டாயம் எங்களுக்கு அனுப்புங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த கடிதத்தை பார்த்து நம்பி விடுகிறார்கள். பாவம், இவர்கள் ஆசிம் பின் சாபித்தை குர்ஆனை கற்றுப்பதற்காக கேட்கிறார்கள் என்று நினைத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முக்கியமான 10 சஹாபாக்களை அனுப்புகிறார்கள். ஆசிம் பின் சாபித் ரலியல்லாஹு அன்ஹு, ஹுபைப் பின் அரத் ரலியல்லாஹு அன்ஹு, ஸைத் பின் தஸினா ரலியல்லாஹு அன்ஹு, அந்த 3 சஹாபாக்களுடன் மிக முக்கியமான 7 சஹாபாக்கள், மொத்தமாக 10 பேரை அனுப்பிவிடுகிறார்கள். ஆனால் என்ன நடக்கிறது தெரியுமா அன்பார்ந்த சகோதரர்களே? இந்த 10 சஹாபாக்களும் போகிறார்கள். போனவுடன் அந்த கோத்திரம் அவர்கள் அல் குர்ஆனை படிக்க வேண்டும் என்பது அவர்களுடைய நோக்கம் அல்ல, இந்த ஆசிம் பின் சாபித்துடைய தலையை எடுக்க வேண்டும் என்பதுதான் நோக்கம். என்ன செய்கிறார்கள் என்றால், அந்த கோத்திரம் அந்த 10 சஹாபாக்களையும் சுற்றி வளைக்கிறார்கள், ரவுண்ட் அப் பண்ணுகிறார்கள். 10 பேரும் என்ன செய்கிறார்கள் என்றால், ஒரு மலையில ஏறிக்கொள்கிறார்கள். இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் ஸஹீஹுல் புகாரியில் பதிவு செய்யப்படக்கூடிய சம்பவம் இது. அந்த 10 சஹாபாக்களும் மலைக்கு மேலே ஏறிக்கொள்கிறார்கள். கீழே இருந்த காபிர்கள் சொல்கிறார்கள், நீங்க கீழே இறங்குங்க, உங்களுக்கு ஒன்றுமே நாங்க செய்ய மாட்டோம், நீங்க கீழே இறங்குங்க. அன்பானவர்களே, அந்த நேரத்தில் ஆசிம் பின் சாபித் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், ஒரு நாளும் நான் காபிர்களுடைய வாக்கை நம்பவே மாட்டேன். அவர்கள் சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள், நீங்க கீழே இறங்குங்க. ஹுபைப் பின் அரத் ரலியல்லாஹு அன்ஹு அந்த மலையிலிருந்து இறங்குகிறார்கள். அவர்கள் அப்படியே கொலை செய்யப்படுகிறார்கள். பின்னர் ஸைத் பின் தஸினா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த மலையிலிருந்து இறங்குகிறார்கள், காபிர்களால் கொலை செய்யப்படுகிறார்கள். ஆசிம் பின் சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அந்த மலையிலிருந்து இறங்கவில்லை, மலையிலே இருக்கிறார்கள். அவர்கள் சொல்லுகிறார்கள், நான் உங்களுடைய பேச்சை ஒரு நாள் நம்ப மாட்டேன், நீங்கள் என்னை கொலை செய்ய போகிறீர்கள். அந்த மலையிலே நின்று கொண்டு அல்லாஹ்விடத்தில் கையேந்துகிறார்கள், அல்லாஹ்விடத்தில் கையேந்துகிறார்கள். யா அல்லாஹ், யா அல்லாஹ், யா அல்லாஹ், என்னுடைய உடம்பை இந்த காபிர்களுடைய கையில் கொடுத்து விடாதே யா அல்லாஹ், யா அல்லாஹ், என்னுடைய உடம்பு இவர்களுடைய கைக்கு சென்று விட்டால் யா அல்லாஹ் என்னுடைய தலையை வெட்டி அந்த சுலாஃபா பின்த் சஅத் சாராயம் அருந்த போகிறார். எனவே யா அல்லாஹ் என்னுடைய இந்த உடம்பை நீ பாதுகாப்பாயாக, யா அல்லாஹ் என்னுடைய இந்த உடம்பை பாதுகாப்பாயாக என்று ஆசிம் பின் சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அந்த மலைக்கு மேல் இருந்து துஆ கேட்கிறார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, அவர்கள் துஆவை முடித்து கையை கீழே விடுகிறார்கள். காபிர்கள் அப்படி அம்புண்டை எய்தி அந்த ஆசிம் பின் சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய உடம்பை அப்படியே கொலை செய்து விடுகிறார்கள். அன்பானவர்களே, ஆசிம் பின் சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய உடம்பு கீழே விழுகிறது. உடனே அந்த காபிர்கள் ஓடிக்கொண்டு வருகிறார்கள். இப்பொழுது நாம் இந்த ஆசிம் பின் சாபித்துடைய உடம்பை எடுத்து அவருடைய தலையை வெட்டி நாம் அந்த சுலாஃபாவிடம் கொடுத்து 100 ஒட்டகங்களை எடுப்போம் என்று ஓடிக்கொண்டு வருகிறார்கள். என்ன ஆச்சரியம் தெரியுமா? அந்த நேரத்தில் அல்லாஹ் அவனுடைய படையை அல்லாஹ் அனுப்புகிறான். அல்லாஹ் அவனுடைய படையை அல்லாஹ் அனுப்புகிறான். என்ன படை தெரியுமா?
தேன் பூச்சி ஆசிம் பின் சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய முழு உடம்புமே தேன் பூச்சிகள் முச்சிக் கொண்டிருக்கின்றன. இந்த காபிர்கள் சொல்கிறார்கள், நாங்க இப்பதானே அம்பை எய்தினோம், இப்பதானே அம்பால் அடிச்சோம், இப்பதானே இவர் கீழே விழுந்தார், இந்த செகண்டுக்குள்ள எங்களால் இந்த தேன் பூச்சி வந்துச்சு, ஒன்று ரெண்டா முழு உடம்பையுமே போத்திக் கொண்டிருக்கிறது இந்த தேன் பூச்சிகள். அல்லாஹு அக்பர். இவர்கள் பார்க்கிறார்கள், நாம் கொஞ்ச நேரம் இருந்து பார்ப்போம், இந்த தேன் பூச்சி எல்லாம் பைத்திடும், அதுக்கு பின்னால் இவர் உடம்பெடுப்போம், இவருடைய தலையை வெட்டுவோம் என்ற கற்பனை. இரவாகிறது, இன்னும் அந்த தேன் பூச்சிகள் செல்லவே இல்லை. அன்பானவர்களை, இரவு நேரம் அல்லாஹ் அவனுடைய இரண்டாவது படையை அல்லாஹ் அனுப்புகிறான். அல்லாஹ் அவனுடைய இரண்டாவது படை அனுப்புகிறான். என்ன தெரியுமா அன்பானவர்களே, இரவு நேரம் மழை பொழிகிறது, முழு அந்த பிரதேசமும் மழை. என்ன நடக்கிறது தெரியுமா? அந்த ஆசிம் பின் சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய உடம்பை தண்ணீர் எடுத்துக் கொண்டு செல்கிறது, தண்ணீர் எடுத்துக் கொண்டு செல்கிறது. அல்லாஹு அக்பர். இந்த காபிர்கள் வந்து பார்க்கிறார்கள், அந்த சஹாபி ஆசிம் பின் சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஜனாசாவை காணவே இல்லை. வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுகிறார்கள், உலகத்திலே பூமியில் அடக்கம் செய்யப்படாமல் ஷஹீதான ஒரு சஹாபி, ஒரு மனிதர் இருக்கும் என்றால் அது ஆசிம் பின் சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்தான். அவர்களுடைய ஜனாசா உலகத்தில் அடக்கம் செய்யப்படவில்லை. அல்லாஹ்விடத்தில் கேட்டார்கள், யா அல்லாஹ், என்னுடைய உடம்பை இவர்களுக்கு கொடுத்து விடாதே யா அல்லாஹ் என்று அல்லாஹ்விடத்தில் கேட்டார்கள். அல்லாஹ் அவர்களுடைய உடம்பை அல்லாஹ் வானத்துக்கு எடுத்துக் கொண்டான். அல்லாஹு அக்பர். உலகத்திலே சாதனை படைத்த ஜனாசா. அன்பானவர்களே, சஹாபாக்களுடைய ஜனாசாக்கள் உலகத்தில் இருக்கிறது. நாங்க சென்ற வருடம் ஜோர்தானுக்கு போனோம். அந்த சந்தர்ப்பத்தில் அந்த ஜோர்தான்ல மட்டும் 36,000 சஹாபாக்களுடைய கபர் இருக்கிறது. ஒவ்வொரு சஹாபியுடைய கபருக்கு மேலாலையும் இவருடைய பெயர், இந்த சஹாபியுடைய பெயர் என்ன? அப்துர் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரலியல்லாஹு அன்ஹு ஜோர்தானுடைய அம்மானுடைய சிட்டியில் இருக்கிறது. இப்படி ஒவ்வொரு சஹாபியுடைய பெயரும் அவர்களுடைய கபருக்கு மேலால் எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் ஆசிம் பின் சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கபர் இந்த உலகத்திலே இல்லை. அல்லாஹ் அவர்களுடைய உடம்பை வானத்துக்கு எடுத்துக் கொண்டான். என்ன சொல்ல வருகிறோம் என்றால், அன்பானவர்களே, உலகத்தில் சஹாபாக்கள் இப்படித்தான் சாதித்தார்கள். இது முதலாவது சஹாபி. இரண்டாவது சஹாபி யாரு தெரியுமா? அவர்களுடைய ஜனாசா உலகத்திலே ஒரு ஆச்சரியமான ஜனாசாவாக மாறிய இரண்டாவது சஹாபிதான் சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு. அன்பானவர்களே, பனு குரைதாவுடைய யுத்தம். இந்த சந்தர்ப்பத்திலே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ், மனில்லதி மௌத்தாக்கும். யா ரசூலல்லாஹ், உங்களோட சபையில யார் மௌத்தாகிக்கிறார், யார் மௌத்தாகிக்கிறார்? சென்று பார்க்கிறார்கள், சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு மரணித்திருக்கிறார்கள். சொல்லப்படுகிறது, சஅத் இப்னு முஆத் மரணித்திருக்கிறார். அன்பானவர்களே, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறார்கள், உலகத்தில் யாருக்குமே அப்படிப்பட்ட ஒரு சுப செய்தி சொல்லப்படவில்லை. மறுமை நாள் வரைக்கும் அப்படிப்பட்ட ஒரு நன்மாராயம் யாருக்கும் சொல்லப்பட போவதும் இல்லை. என்ன தெரியுமா சொன்னார்கள்? இஹ்தஸ்ஸ அர்ஷுர் ரஹ்மான் பிமௌதி சஅத் இப்னு முஆத். யா ரசூலல்லாஹ், இந்த சஅத் இப்னு முஆதுடைய ஜனாசா எவ்வளவு கண்ணியமானது தெரியுமா? யா ரசூலல்லாஹ், இந்த சொல்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், இந்த சஅத் இப்னு முஆதுடைய ஜனாசாவுக்காக வேண்டி அல்லாஹ்வுடைய அர்ஷ் நடுங்கியது, அல்லாஹ்வுடைய அர்ஷ் நடுங்கியது. அன்பானவர்களே, 7 வானங்கள் 7 பூமியை படைத்த அல்லாஹ்வுடைய அர்ஷ் ஒரு மனிதனுடைய ஜனாசாவுக்கு நடுங்குவதென்றால் உலகத்தில் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருப்பார்,
இந்த ஹதீஸுக்கு விளக்கம் சொல்லக்கூடிய இமாம் சுயூத்தி ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய அர்ஷ் நடுங்கவில்லை, அல்லாஹ்வுடைய அர்ஷை சுமந்து கொண்டிருந்த மலக்குமார்கள் இந்த சாலிஹான அடியான் வருவதை இட்டு சந்தோஷத்தால் குதித்தார்கள். அந்த குதிப்பு தான் அல்லாஹ்வுடைய அர்ஷையை நடுங்க வைத்தது. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். அன்பானவர்களே, அது மட்டுமல்ல, இமாம் இப்னு ஹுஸைமா ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்கிறார்கள், சலமத் இப்னு அஸ்லம் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், நாங்க சஅத் இப்னு முஆத் உடைய ஜனாஸாவை பார்க்க போனோம். எங்கள்ல யாராவது மௌத்தானா அவனோட வீட்டுக்கு அவனோட ஜனாஸாவை பார்க்கறத போல சஹாபாக்கள் சொல்கிறார்கள், சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஜனாஸாவை பார்ப்பதற்காக நாங்க போனோம். அந்த நேரத்தில் மேலான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் வாராங்க. சொல்கிறார்கள், அந்த நேரத்தில் நாங்க என்ன செஞ்சோம் வேண்டாம், நாங்க 2-3 சஹாபாக்கள் இருந்தோம், நாங்க பேசிக்கொண்டோம், மேலான ரசூலுல்லாஹ் முன்னால போகட்டும், அதுக்கு பின்னால நாங்க போவோம். சொல்கிறார்கள், சஅத் இப்னு முஆதுடைய ஜனாஸா அவர்களுடைய வீட்டுக்குள்ளே வைக்கப்பட்டிருக்கிறது. மேலான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளே போகிறார்கள். போன உடனே எங்களை பார்த்து சொன்னார்கள், நீங்க அப்படியே இருந்துக்கோங்க, நீங்க அப்படியே நில்லுங்க, யாரும் உள்ளுக்கு வர வேண்டாம் என்று சொல்லிவிட்டு அவர்களுடைய காலை உயர்த்தி உயர்த்தி நடக்கிறார்கள். நாங்க பின்னால கேட்டோம், யா ரசூலல்லாஹ், நீங்க ஏன் எங்களுக்கு வரமானம் என்று சொன்னீங்க? உங்களோட காலை உயர்த்தி உயர்த்தி நடந்தீங்க, என்ன காரணம்? சொல்கிறார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஷஹிதூன 70,000 மினல் மலாயிகா, 70,000 மலக்குமார்கள் கலந்து கொண்டிருந்தார்கள். அந்த ஒவ்வொரு மலக்கும் எப்படிப்பட்டவர்கள் என்றால், லம் யஹ்பிது கபல தாலிக், இதற்கு முன்னால் இந்த பூமிக்கே இறங்காதவர்கள். அல்லாஹு அக்பர். யோசிச்சு பாருங்க அன்பானவர்களே, இன்னைக்கு எத்தனை அரசியல் கூட்டங்கள், எத்தனை மேடைகள், லட்சக்கணக்கான மனிதர்கள் ஒன்று சேர்கிறார்கள். அதற்கு ஒரு மலக்கிறக்க முடியுமா? அன்பானவர்களே, ஒரு மலக்கிறக்க முடியுமா? இந்த சஹாபியுடைய ஜனாஸால 70,000 மலக்குமார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், எனக்கு கூட அந்த ஜனாஸாவை பார்க்க கஷ்டமாக இருந்தது. ஒரு மலக்கு, அந்த மலக்குடைய 2 ரெக்கைகளில் ஒரு ரெக்கையை மடித்துக் கொண்டார். அதற்கு பின்னால்தான் நான் கூட சஅத் இப்னு முஆதுடைய முகத்தை பார்த்தேன் என்றார்கள் மேலான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹு அக்பர். சஹீஹான ஹதீஸை சொல்கிறேன் அன்பானவர்களே, இதுதான் உலகத்திலே சாதனை படைத்தார்கள். அது மட்டுமல்ல, சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஜனாஸாவை சுமந்து கொண்டு செல்கிறார்கள். முனாஃபிகீன்கள் கேட்கிறார்கள், இன்னொரு வெறும் சந்தூக்க நீங்க தூக்கி கொண்டு போறீங்களா? இதில் எந்த ஒன்றுமே இல்லையா? அப்ப சொல்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஹமலத்துல் மலாயிகா, மலக்குமார்கள் சுமந்து கொண்டு செல்கிறார்கள். அல்லாஹு அக்பர். அது மட்டுமல்ல, சயீத் இப்னு குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், சஅத் இப்னு முஆதுடைய ஜனாஸாவுடைய கபரை நான் தோண்டினேன். சொல்கிறார்கள், அந்த கபரை தோண்ட தோண்ட கஸ்தூரி தான் வந்து கொண்டே இருந்தது. ஒரு சஹாபி சொல்லுகிறார், அந்த சஅத் இப்னு முஆதுடைய அந்த கபருடைய ஒரு மண்புடிய கையில் எடுத்தேன், கொஞ்சம் தூரம் சென்று துறந்து பார்த்தேன், என்னுடைய முழு கையுமே கஸ்தூரியாக இருந்தது. அல்லாஹு அக்பர். அன்பானவர்களே, இந்த சாதனை படைச்ச சஹாபி இஸ்லாத்துக்குள்ள வாழ்ந்தது 6 வருடம் தான். 31வது வயதுல இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார், 37வது வயதுல மௌத்தானார். அல்லாஹு அக்பர். இஸ்லாத்துக்குள்ள வாழ்ந்தது 6 வருடம் தான். ஆனா சாதித்தார்கள் மிகப்பெரிய சாதனை. அன்பானவர்கள், இன்னும் சொல்ல வாரோம் என்றா, உலகத்துல நானும் நீங்களும் படைக்க வேண்டிய சாதனை என்ற ஜனாஸா தான், என்ற ஜனாஸா தான். 2 வாரங்களுக்கு முன்னால திஹாரியில நாங்க மஸ்ஜிதில் இருக்கிறோம். ஒரு சகோதரர் மகரிபுடைய அசான் சொல்ல 20 நிமிடம் இருக்கிறது மஸ்ஜிதுல. அன்பானவர்களே, சொல்கிறார், ஹஜ்ரத்
வுது எடுத்து கொண்டு வரணும், அசான் மகரிபுடைய அதான் சொல்ல போகுது என்று வுது எடுத்து கொண்டு வந்தார். அன்பானவர்களே, வுது எடுத்து கொண்டு வந்தார். அப்படியே மஸ்ஜிதுடைய வலது பக்கம் தஸ்பீஹை எடுத்தார், ஜிக்ர் செஞ்சார். சுப்ஹானல்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ் வலா இலாஹ இல்லல்லாஹ் வல்லாஹு அக்பர் என்று அவருடைய அந்த தஸ்பீஹை எடுத்து 50 தஸ்பீஹாத்தை கையால் உருட்டுறார். 51வது சொல்ல அல்லாஹ் என்றார். அவருடைய ரூஹ் போகுது. அல்லாஹு அக்பர். 6:10 ரூஹ் போகுது. 6:20 மகரிபுடைய அசான். அல்லாஹு அக்பர். வுதுவோட மஸ்ஜிதில. அல்லாஹு அக்பர். அன்பானவர்களே, நானும் நீங்களும் அல்லாஹ்விடத்துல கேட்க வேண்டிய ஒரே ஒரு துஆ இதுதான். உலகத்தில் எப்படியும் வாழேலும், எவ்வளவு சதக்கா செய்யலும், எவ்வளவு பெரிய உலகத்தில் எப்படியும் வாழேலும், அல்லாஹ்விடத்துல கேட்கணும். யா அல்லாஹ், என் மௌத்த சிறப்பாக்கிறியா அல்லாஹ், என் மௌத்த சிறப்பாக்கிறியா அல்லாஹ். இது எங்கட ஒவ்வொருவருடைய தொழுகையிலையும் ஒவ்வொருவருடைய துஆவிலையும் இத மறக்கவேலா. அன்பானவர்களே, இதுதான் எங்கட கல்புல உருவாகணும். இந்த மறுமையில சிந்தனை வரணும். அன்பானவர்கள், அல்லாஹ் சொல்லுகிறான், உலகத்தில் 2 கூட்டம். மா கான யுரீதுல் ஆஜிலத அஜ்ஜல்னா லஹு ஃபீஹா மா நஷாஉ லிமன் நுரீத் ثم جعلنا له جهنم يصلاها مذموما مدحورا ومن أراد الآخرة وسعى لها سعيها وهو مؤمن فأولئك كان سعيهم مشكورا كلا نمد هؤلاء وهؤلاء من عطاء ربك وما كان عطاء ربك محظورا. அல்லாஹ் சொல்லுகிறான், உலகத்துல 2 கூட்டம். ஒரு கூட்டம் அவங்க 24 மணித்தியாலமும் அவங்க துனியாட விஷயம் தான். என் சுபகுடைய தொழுகைய தெரியா, எனக்கு அல்லாஹுக்கு முன்னால கண்ணீர் வடிச்ச நாள் தெரியா, இந்த குர்ஆனை பிரட்டின நாள் தெரியா. அன்பானவர்கள், இந்த லைனே அவனுக்கு ஓடுது இல்ல. உலகத்தோட பட்டு மாயிறாங்க. கடைசிக்கு நோயாளியானது மட்டுமே ஒன்றுதான், வேற எந்த ஒன்றுமே இல்ல. இன்னொரு கூட்டம் அல்லாஹ் சொல்லுகிறான், அவங்க 24 மணித்தியாலம் ஆகிரம் தான் அவனோட நோக்கம். என்ற வியாபாரம், அவங்க வீடு கட்டுவாங்க, வியாபாரம் செய்வாங்க, எல்லாத்தையும் செய்வாங்க. ஆனா நோக்கம் ஆகிறா. என் மரும, என் 5 நேர தொழுகை மிஸ் ஆகக்கூடிய ஒரு வியாபாரம் எனக்கு தேவையில்ல. என் வாழ்க்கையில் அல்லாஹுடைய கோபத்தை எடுக்கக்கூடிய ஒரு ரூபா கூட எனக்கு தேவையில்ல. என் ரப்புக்கு எது விருப்பமோ அதுதான் எனக்கு விருப்பம் என்ற அழகான வாழ்க்கையை வாழ்கிறார்கள். இவர்கள் வெற்றியாளர்கள் என்ற கருத்துப்பட அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அல்லாஹ் நம் அனைவரையும் அந்த உயர்ந்த வெற்றியாளர்களாக ஆக்குவானாக. எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, ஆசை வைங்க. நான் மௌத்தாக கூடிய நாள் எப்படியான நாளாக இருக்கணும் என்றா ஆசை வைக்கணும். நான் மௌத்தாக கூடிய நாள் என் வாழ்க்கையில எல்லா அமல்களும் செஞ்சு அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்தி, யாருக்கும் எந்த ஒரு கடனும் இல்லாம, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம இந்த உலகத்துக்கு சலாம் சொல்லணும். அன்பானவர்களே, இமாமுனா ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் ஒரு கவிதையிலே சொல்கிறார்கள், இதா வலதக்க வலதக்க உம்முக பாக்கியா வன்னாசு ஹவுலக யضحكون சுரூரா فاعمل ليوم أن تكون إذا بكوا في يوم موتك ضاحكا وسرورا. மனிதா, நீ பிறக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் உன்னை சூழ இருந்தவர்கள் எல்லாம் சிரித்தார்கள். எங்களுக்கு ஒரு எங்கட தாத்த ஒரு புள்ள கிடைச்சிருக்குது, எங்கட நானுக்கு ஒரு மகன் கிடைச்சிருக்குது என்று எல்லாரும் சந்தோஷப்பட்டார்கள். ஆனா மனிதா, நீ அழுது கொண்டு தான் பிறந்தாய். ஆனா மனிதா, நீ மௌத்தாக கூடிய நாள் எப்படி இருக்கணும் தெரியுமா? முழு ஊருமே
ஊருமே அழ வேண்டும். எவ்வளவு ஒரு நல்ல மனிதர் மௌத்தாகி இருக்கிறார், எங்களோட குடும்பத்தில் எவ்வளவு ஒரு நல்ல ஒரு மனிதர் மௌத்தாகி இருக்கிறார் என்று முழு குடும்பமும் அழ வேண்டும், முழு ஊருமே அழ வேண்டும். எவ்வளவு ஒரு நல்ல மனிதர் என்று. மனிதா, நீயோட சுவர்க்கத்தை பார்த்து கொண்டே சிரிச்சு கொண்டே இந்த உலகத்துக்கு சலாம் சொல்ல வேண்டும். இதுதான் உலகத்துடைய வெற்றி. எனவே அன்பானவர்கள், அல்லாஹ் எங்கட மௌத் அழகாக்குவானாக. எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, உலகத்தில இந்த தாக்கத்தான் என்னோட தாக்கத்தாக அமைய வேண்டும். அன்பானவர்கள், இதுக்குத்தான் அல்லாஹ் நோன்பையும் தாரான், வரக்கூடிய ஹஜ்ஜையும் அல்லாஹ் தாரான். இதற்காகத்தான் எப்படியாவது மனிதா நீ நல்லவனாகி இந்த சுவர்க்கத்தை அடைஞ்சு ஒரு நல்லவனாக மாற வேண்டும் என்பதற்கு தான் அல்லாஹ் இந்த ஹஜ்ஜையும் எங்களுக்கு தாரான். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, இறுதியாக சொல்லுகிறேன், எதிர்வரக்கூடிய ஹஜ்ஜுடைய மாதம் வருகிறது. அதில் மிக முக்கியமான ஒரு அமல் தான் உதுஹியா என்பது. எனவே அன்பானவர்களே, சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த உதுஹியாவுடைய பிராணியுடைய இரத்த சொட்டு இந்த பூமியில படுவதற்கு முன்னால் உங்களுடைய பாவங்கள் எல்லாத்தையும் அல்லாஹ் மன்னித்து விடுகிறான். அன்பானவர்கள், இது சாதாரணமான ஒரு ஹதீஸ் அல்ல. நாளை மறுமையுடைய நாளையில ஒரு பாவத்தை மன்னிப்பதற்காக கடல் போல கண்ணீர் கொட்டினாலும் அல்லாஹ் மறுமையில மன்னிக்க மாட்டான். ஆனா நாங்க நினைக்கணும், இது மிகப்பெரிய அமல், இது இந்த மாதத்துல மட்டும் தான் வரக்கூடியது. நாங்க நினைக்கப்படாதே எங்களுக்கு ஒரு மாடு அறுக்கலவே என்று இந்த அமலை லேசாக கருதவானம். இன்னைக்கு ஒரு ரெஸ்டாரண்ட் போயிட்டு சாப்பிடுறோம், 20,000 சும்மா லேசா பே பண்ணிட்டு வரோம். இன்றைக்கு ஒரு பங்குக்கு நான் சேர்றேன், அந்த ஆசை வரணும். இந்த உதுஹியாவுடைய கடமையில எனக்கு ஒரு ஆட்டை தான் அறுக்கலுமா? அப்படி இல்ல, ஒரு மாட்டுல 7 பேர்ல ஒரு பங்கனுக்கு சேரலுமா? அதிலையாவது இந்த அமல்ல சேர்ந்து நான் இந்த அமலுடைய நன்மை அடையணும். நீங்க யோசிச்சு பாருங்களேன் அன்பானவர்களே, ஒரு நுவரலிக்கு ஒரு ட்ரிப் போறாங்க, லட்சக்கணக்கு செலவழிக்கிறாங்க. ஒரு ரூமுக்கு ஒரு நாளைக்கு 25,000 கட்ட தயார். ஒரு உதுஹியாவுடைய ஒரு பிராணியுடைய அந்த 7 ஒரு பங்கு சேர்றதுக்கு எங்களுக்கு கஷ்டமா? எங்களுக்கு அமல்களுடைய இந்த நன்மைகளுடைய பெருமதி விளங்குதில்ல. அல்லாஹ் சொல்றான், எல்லா கூலியும் உங்களுடைய கபர்ல வச்சதுக்கு பின்னாலதான் விளங்கும். உங்களை அந்த கபரிலே வைப்போம், அதுக்கு பின்னால ஒரு கர்ட்டனை துறக்கிறத போல அல்லாஹ் துறந்து காட்டுவான். அப்பதான் ஒவ்வொரு அமலுடைய பெருமதி மனிதன் விளங்கிக் கொள்வான். எனவே அன்பானவர்கள், எனவே அந்த எதிர்வரக்கூடிய அந்த உதுஹியாவையும் நாங்க பிளான் பண்ணுவோம், அதையும் பிளான் பண்ணி அதையும் செய்ய முயற்சி செய்வோம். எனவே அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் அல்லாஹ் பொருந்திக் கொள்வானாக. குத்துபாவுடைய சுருக்கம், இந்த உலகத்திலே இந்த பூமிக்கு மேல் வாழ்ந்த சிறந்த மனிதர்கள் சஹாபாக்கள். அதில் 2 சஹாபாக்களுடைய ஜனாசா உலகத்திலே சாதனை படைத்த ஜனாசா. அதில் முதலாவது ஆசிம் பின் சாபித் ரலியல்லாஹு அன்ஹு, இரண்டாவது சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு. எனவே அந்த உயர்ந்த சஹாபாக்களுடைய வாழ்க்கையாக மாறி எங்களுடைய மௌத்தையும் அல்லாஹ் சிறப்பாக்குவானாக. எம் அனைவரையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக. நம் அனைவரையும் அல்லாஹ் பொருந்திக் கொள்வானாக. ரப்பே ரஹ்மானே, யா அல்லாஹ் உன்னை பொருத்தத்தோடு வாழ்ந்து யா அல்லாஹ் அதே நிலைமையில மௌத்தாகணும் யா அல்லாஹ். எங்களை பெற்றெடுத்த மாதா பிதாக்களை கபூல் செஞ்சுக்கோ யா அல்லாஹ். அல்ல நோயாளிகள் யா அல்லாஹ் ஆரோக்கியமான வாழ்க்கையை கொடுத்துரு யா அல்லாஹ். யார் யாருடைய பெற்றோர் மண்ணறையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அந்த கபர்களை சுவர்க்கத்துடைய பொன்னறைகளாக ஆக்கிறியா அல்லாஹ். எங்கள் உறவினர்கள் யாரெல்லாம் மரணித்திருக்கிறார்களோ அந்த கபர்களை யா அல்லாஹ் சுவர்க்கத்துடைய பொன்னறைகளாக ஆக்கிறியா அல்லாஹ். யா அல்லாஹ் எங்களை எல்லாரையும் ஏற்றுக்கோயா அல்லாஹ், பொருந்திக்கோ யா அல்லாஹ். யா அல்லாஹ் இந்த பொழியக்கூடிய மழையை நலவுகள் உள்ளதாக ஆக்கித்தாயா அல்லாஹ். அல்லாஹ் பொழியக்கூடிய இந்த மழையில் நாங்க நலவுனிடம் கேட்கிறோம் யா அல்லாஹ், இதுல ஹைர கேட்கிறோம் யா அல்லாஹ். யா அல்லாஹ் எங்கள் அனைவரையும் ஏற்றுக்கோயா அல்லாஹ். இஸ்லாத்தையும் முஸ்லிம்களையும் பாதுகாத்திரியா அல்லாஹ். இஸ்லாத்துக்கும் முஸ்லிம்களுக்கும் அசிங்கமான எந்த ஒரு விடயத்தையும் எங்களை சிக்க வைத்து விடாதேயா அல்லாஹ். உன்ட மார்க்கத்தை பாதுகாத்திரியா அல்லாஹ். அந்த பலஸ்தீனத்துடைய மக்களை பாதுகாத்திரியா அல்லாஹ். 200 நாட்களுக்கும் மேலால் போராடி கொண்டிருக்கிறார்கள் யா அல்லாஹ். அவர்களை ஏற்றுக்கோயா அல்லாஹ். எங்கள் அனைவரையும் பொருந்திக்கோயா அல்லாஹ். லட்சோப மக்கள் அந்த ஹஜ்ஜுக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள் யா அல்லாஹ். உன்னுடைய அந்த கஅபாவை பார்க்க சென்று கொண்டிருக்கிறார்கள் யா அல்லாஹ். எங்களுக்கும் உம்ரா